பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இதிலும் கூட கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலயமா யாரை மீட்டுக் கொண்டார், எப்படி மீட்டுக் கொண்டார், அதை நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இந்த வார்த்தை யாருக்கு உண்டானது அப்படின்னு பார்த்தா, மேல இருக்கிற ஒரு சில வசனங்களை இங்க வாசிச்சு பாருங்க. சீரிய ராஜாவினுடைய படை தலைவனாகிய நாகமான் மனிதனுக்கு குஷ்டரோகத்தினால ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கும்படியாக அந்த மனிதன் கடந்து வந்த போது அந்த வாசப்படியில நிக்கிறாரு. வாசப்படியில நின்னோன எலிசா ஒரு ஆளை அனுப்பி இந்த வார்த்தையை சொல்றாரு. என்னன்னா, நீ டைரக்டா போய் யோர்தான்ல 7 தடவை நீ முழுகி எழுந்துரு, நீ சுத்தமாவாய் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்னோன்னு கேட்ட அடுத்த செகண்ட் அவருக்கு அவ்வளவு கோபம். என்னன்னா, தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால அந்த தீர்க்கதரிசி வெளியில வந்து தன்னுடைய சரீரத்தை தொட்டு பார்த்து சுத்தப்படுத்துவார், அப்படிதான் சுகம் உண்டாகும் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா இவர் என்ன செய்யறாரு, வந்தது யாருன்னு கூட பார்க்கல. தீர்க்கதரிசியாகிய எலிசா யாருன்னு கூட பார்க்கல. கேள்விப்பட்டு அடுத்த செகண்ட் கர்த்தருடைய நாமத்தினால இந்த வார்த்தையை சொல்றாரு. 7 தடவை நீ முழுகி எந்திரி, எனக்கு சரியாயிடும். நாகமான் கோபமா இருக்கும் போது அவருடைய நாகமானுடைய ஊழியக்கார சமீபத்துல வந்து சொல்றாரு, நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல. ஆனா அவர் சொன்னது என்ன, சின்ன காரியம் தான், இதை செய்ய முடியாதா, இதனால உங்களுக்கு என்ன காரியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு போய் நாகமான் 7 தடவை முழுகி எழுந்திருக்கிறாரு. 7வது முறை முழுகி எழுந்திருக்கும் போது சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல அந்த குஷ்டரோகம் எல்லாம் மாறி சுத்தமானார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கிறதுக்கு படை எடுத்துட்டு அவ்வளவு சந்தோஷமா நாகமான் வருகிறார். செய்தி கேட்கறதானே என் சகோதரன், என் சகோதரிய, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் ஊழியக்காரரை கொண்டு உங்க கூட பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பாருன்னா, சின்ன சின்ன காரியத்துல கூட அழகா உங்களுக்கு வழி கொடுத்திருப்பார். இப்படி செய்யணும், இப்படி பேசணும், இந்த மாதம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்தை கொண்டு அழகா பேசியிருப்பார். தரிசனத்தை கொண்டு பேசியிருப்பார். தீர்க்க தரிசனத்தை கொண்டு பேசியிருப்பார். நன்மையானதை பேசியிருப்பார். அப்படி பேசும்போது நீங்க என்ன செய்யக்கூடாது, தூஷிக்க கூடாது. அதே சமயம் ஊழியக்காருடைய வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் அப்படியே எடுத்துக்கவும் கூடாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க தினமும் பைபிள் வாசிச்சு வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்குமானா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள கிரியை செய்யற ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஊழியக்காரர் மூலயமா ஆண்டவர் கூட பேசியிருக்கிறார் அப்படின்னா அதை உறுதிப்படுத்துவார். அதனால என்னைக்குமே ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையவும் உறுதிப்படுத்துகிறவர் ஆவியானவர். உங்களுடைய ஜெபமும் இதுக்கு ரொம்ப அவசியம். நீங்க ஜெபம் பண்ணி வேதத்துல சரியா இருந்தீங்கன்னா ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு டவுட் இருக்காது. சிறுசோ பெருசோ அதை உடனுக்குடனே நீங்க கீழ்ப்படியும் போதுதான் நீங்க மீட்டுக் கொள்ளப்படுவீங்க. நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கி தேவன் சுத்தப்படுத்தினார். தேவன் நாகமானை மீட்டுக் கொண்டார். அதன்படியா நாகமான் மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். இதோ இன்னைக்கு உங்களையும் கூட சுத்தப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு உங்க வியாதிய பலவீனத்தை நீக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்திருப்பாரு. அந்த ஆலோசனைகள், கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை கீழ்ப்படிஞ்சு நடங்க. கர்த்தர் உங்களை சுகப்படுத்த, உங்களை பலப்படுத்த, உங்களை அநேகருக்கு சாட்சியா நிறுத்த ஆவலாக இருக்கிறார். சரிங்களா? செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாகமானை போல எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறீங்கப்பா. தகப்பனே, நாகமானை போல நாங்க கீழ்ப்படியும் போது எங்க நிலைமை மாறட்டும். எங்களையும் மீட்டுக்கொண்டு அநேகருக்கு சாட்சியா நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. சுத்தமாவீர்கள், பலனடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.